சொல்றேன். என் பேரு முனீஸ்வரி. நான் வந்து எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2022ல இருந்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா, இவ்வளவு வருஷம் ஏன் ஆயிருச்சு அப்டின்னா, எனக்கு வந்து என்னோட பயம் தான் காரணம். ஏன்னா, ஒவ்வொரு எக்ஸாம் போம்போதும் பயந்து பயந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்பவுமே நான் தான் அப்படியே ஃபேஸ்லயே தெரியும். நான் பயப்படுறேன் அப்டி சொல்ட்டு. அப்புறம் சரி பயந்தா வேலைக்கு ஆகாது அப்டி சொல்ட்டு, அப்புறம் கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இங்கிலீஷ்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும் வேற என்ன பண்ணேன், நம்மளா உட்காந்தா படிக்க மாட்டோம். சரி சார் கிளாஸ் போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சார் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு எனக்கு. அதுவும் கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் நான் தான் நின்னுட்டே இருப்பேன். சார் கரெக்டா ஏதாவது ஒரு நடத்திட்டு இருப்பாரு. டக்குன்னு என் பக்கமா திரும்புவாரு. திரும்பும் போதே எனக்கு தெரிஞ்சிரும் நம்ம தான் எஞ்சி நின்றுவோம் அப்படி சொல்லிட்டு நானே எஞ்சி நின்றுவேன். ஆனா சார் அப்படி என்னை அடிக்கடி எந்திச்சு நிக்க வச்சு கொஞ்சம் பயத்தை போக்கிட்டாரு அப்படி சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் ஏஞ்சி நின்னுட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்டாலும் நான் வந்து சொல்லவே மாட்டேன். நின்னுட்டே இருப்பேன் ஃபர்ஸ்ட்லாம். அப்புறம் கொஞ்சம் போக போக நானே ட்ரை பண்ணேன். சரி தப்போ ரைட்டோ சொல்லிருவோம். சொல்லாம நின்னா அவர் ஏதாவது சொல்லிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்புறம் அது எனக்கு அடுத்து நான் ஏதாவது இங்கிலீஷ்க்கு எஃபோர்ட்டே போடவே மாட்டேன் சுத்தமா. டெஸ்ட் போடும்போதெல்லாம் யோகேஷ் தான் சொல்லுவான். அதாவது டெஸ்ட் போட்டு முடிச்ச உடனே குவான்ஸ் உட்காந்து மாங்கு மாங்குன்னு கரெக்ஷன் பார்த்துட்டு இருப்பேன். அப்பதான் நீங்க இப்படி இங்கிலீஷ் பார்த்துருந்தீங்கன்னா எப்பயோ பாஸ் ஆயிருப்பாக்கா அப்படி சொல்லுவான். அதுக்கப்புறம் சார் கொஸ்டின் கேட்டுருவாரே அப்படி சொல்லிட்டு உட்காந்து இங்கிலீஷ்க்கு படிப்பேன். ஏன்னா மறுநாள் வந்தா நான் தான் நிப்பேன்னு தெரியுமா, அதனால படிச்சிருவேன். அப்புறம் குவான்ஸ் ரீசனிங் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அதுலயும் குவான்ஸ் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த வட்டம் கண்டிப்பா நம்ம வந்து இன்டர்வியூ போறோம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடிபிஐ வந்து அப்ளை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. இருந்தாலும் சரி நம்ம ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அதை அப்ளை பண்ணேன். பண்ணிட்டு அதே நான் நினைச்ச மாதிரி அந்த இதுக்கு இன்டர்வியூவும் போனேன் நான். அது மெயின்ஸ் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா எதிர்பாராத விதமா எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெயின்ஸும் கிளியர் ஆச்சு. கிளியர் ஆயிட்டு இன்டர்வியூலாம் போனேன். போய் கொஞ்சம் வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ தான் நான் நல்லா தான் பண்ணின மாதிரி இருந்தது. ஒரு வேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். எனக்கு டிஸ்கிரிப்டிவ்ல செக்ஷனல் போயிருச்சு. அது நான் இன்டர்வியூ போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ போனேன். எல்லாமே வந்து உள்ள கூப்பிட்டு அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கு நேத்து ரிசல்ட் பார்க்கும்போதே இது என்ன பண்ண போறானோ அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து பார்த்து சொல்லிட்டான், நீ கிளியர் ஆயிட்ட எஸ்பிஐ கிளர்க்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தான். அப்புறம் நான் அவன் மேல நம்பிக்கையே இல்லை எனக்கு. இருடா நான் ஒரு தடவை போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன். ஆனா என் நம்பர் இருந்துச்சு. ஒரு 10-15 தடவை போட்டு பார்த்துருப்பேன். என் தங்கச்சி இரு உன் நம்பரை ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டிடுறோம் அப்பனா நீ பார்த்தா உனக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரிதான் பயந்து பயந்து போற மாதிரியே இருந்தது. ஆனா எதுவுமே வந்து ஈஸியா கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரியே கஷ்டப்பட்டு படிச்சா கிடைக்காது அப்படின்னும் கிடையாது. ஏன்னா நானே கிளியர் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் வச்சு. இங்கிலீஷே எனக்கு பிடிக்காது. ஆனா நான் கிளியர் பண்ணிட்டேன். ஆனா குவான்ஸ் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ வந்து நம்ம கிளியர் பண்றதுக்கு எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதே மாதிரியே ஒரு செக்ஷன்ல அதாவது ஒரு இங்கிலீஷோ குவான்ஸோ அதுல நம்ம வீக்கா இருந்தோம்னா கிளியர் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதனால நீங்க வந்து எல்லாமே வந்து ஓரளவு நல்லா படிங்க. ஆனா ஏதாவது 2 இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நான் வந்து ரீசனிங் எல்லாவனும் போடுவான். அதனால நம்ம அதுல பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் காமிக்க முடியாது. எனக்கு குவான்ஸ் ஓரளவு எல்லாரோடையும் ஒரு 10 மார்க் என்னால டிஃபரன்ஸ் காமிக்க முடியும். அது போக இங்கிலீஷ் நம்மளுக்கு வேலைக்காகாத சும்மா வச்சுக்குவோம் அதை அப்படின்ட்டு நான் வச்சுக்கிட்டது சிஏ. சிஏவை எப்படியாவது கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். நானும் யோகேஷ் தான் படிச்சோம் ஏப்ரல்ல இருந்து. அது எனக்கு போன டைம் என்னன்னா இந்த மாதிரி டைம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டைம் பீரியட். ஏன்னா இந்த டைம்ல நம்ம படிக்கிறது தான் அந்த ஒரு வருஷம் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஒரு பேஸா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணோம் நானும் யோகேஷும். டெய்லி படிப்போம். 4-5 பிடிஎஃப் கூட சேர்ந்து ஒரே நாள்ல படிப்போம். அது ஞாபகம் இருக்காட்டி பரவாயில்ல, மறுபடியும் ரிவிஷன் போட்டுக்குவோம் அப்படி சொல்லிட்டு நானும் அவனும் படிச்சோம். அதெல்லாம் கொஞ்சம் கை கொடுத்துச்சு. எனக்கு அடுத்தடுத்து எல்லா எக்ஸாமும் கிளியர் ஆச்சு. ஐபிபிஎஸ் பிஓவை தவிர்த்து எல்லாமே எனக்கு கிளியர் ஆச்சு. ஆனா இன்டர்வியூல போயிட்டு எனக்கு கிடைக்கல.
இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு எஸ்பிஐக்குள்ள போகணும். அது பியூனா இருந்தா கூட பரவாயில்ல அப்படி இருந்துச்சு. இப்ப எஸ்பிஐ கிளர்க்கு கிடைச்சிட்டு. எனக்கு ஐபிபிஎஸ் பிஓ கிடைச்சா கூட நான் சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன். ஆனா எஸ்பிஐ கிளர்க்கு கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் படிக்கிறத சொல்றேன். நான் வந்து அஃபேர்ஸ் கிளவுட்ல தான் படிப்பேன். படிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நானும் யோகேஷும் ஒரு 2, 3 தடவை வந்து ரிவிஷன் போட்டுருவோம். 2, 3 தடவை ரிவிஷன் போட்டுட்டு லாஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்பரிச்சித்து இந்த மாதிரி இந்த வீடியோவா போட்டிருப்பாங்க ஹாலிவுட் இதெல்லாம். இது எல்லாத்தையும் சும்மா சும்மா வீடியோ எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். அதுல நம்மளுக்கு தெரியாத நியூஸும் இருக்கும், தெரிஞ்ச நியூஸும் இருக்கும். ஆனா தெரியாத நியூஸ்னாலும் நம்ம ஒரு சும்மா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க போயிட்டு நம்மளுக்கு இதை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கும். இன்னொன்னு ஸ்டடி ஐக்கு வந்து நான் பேக்கேஜ் வச்சிருந்தேன். அது கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதுதான் நான் படிச்ச மெத்தட். மற்றபடி அட்டம்டா நான் எஸ்பிஐ கிளர்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு 120யோ 115ஓ ஏதோ, ஆனா 110க்கு மேல போட்டிருந்தேன். நான் வந்து குவான்ஸ் ரீசனிங் மட்டுமே 72ஓ 73ஓ, அதனால எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இங்கிலீஷ்ல மார்க் வந்துச்சான்னு தெரியல, ஆனா எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. கரண்ட் அஃபேர்ஸும் நல்ல அட்டம் 28 கிட்ட கொடுத்துருந்தேன். அது நான் எஸ்பிஐ கிளர்க் அப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அப்ப எஸ்பிஐ பிஓ இருந்தது. அப்ப எஸ்பிஐ பிஓக்கு சைக்கோமெட்ரிக் வந்து நவம்பர் 19 இருந்தது. 21 எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ், 23 ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ், அதுக்கப்புறம் 29 என்ன எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ இன்டர்வியூ இருந்தது, ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் இருந்தது. ஆனா நான் ஏப்ரல்ல இருந்து படிக்கும் போதே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, படிக்கிறத நம்ம தெளிவா படிக்கணும், ஸ்டாட்டிக்கும் சேர்த்து படிக்கணும். நான் படிச்சனால எஸ்பிஐ கிளர்க்ல ஸ்டாட்டிக்கா வச்சு அடிச்சிட்டானா எனக்கு பார்த்தோன்னே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு அது. படிக்கும் போதே தெளிவா படிங்க. சும்மா நம்ம எவ்வளவு கவர் பண்ணணும் பண்ணணும் அப்படி சொல்லி படிச்சீங்கன்னா கண்டிப்பா படிக்க முடியாது. படிக்கிறத தெளிவா படிப்போம். ஒரு மாசம் 2 மாசம் படிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா படிக்கிறது தெளிவா படிங்க. கண்டிப்பா அதுல மார்க் இருக்கு. நம்மளுக்கான ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும் அதுல. ஐயோ மார்க் இன்டர்வியூ நல்லாதான் போச்சு. எனக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. நல்லாதான் போச்சு, நல்லா ஜாலியா தான் போச்சு. ஆனா எனக்கு அந்த ஃபேஸ்லயே நான் பயத்தை காமிச்சிருவேன். இந்த உள்ள போகும்போதே அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, ஏமா நீ பிஓக்கு லாய்க்கே இல்லை அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா மத்தவங்க எல்லாருக்குமே நல்லா போச்சு, நல்ல மார்க் எல்லாம் வந்திருக்குது. அவ்வளவுதான், வேற என்ன. அவ்வளவுதான். அப்புறம் ஐயோ இங்கிலீஷா? சரி, இங்கிலீஷ்க்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சார் சொல்றதான் ஃபாலோ பண்ணோம். சார் என்ன டெய்லி ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அப்புறம் எடிட்டோரியல் படிப்போம் நானும் யோகேஷ். அப்புறம் வந்து நர்த்தனா, அப்புறம் ராமண்ணா, பிரவீனண்ணா இவங்கெல்லாம் படிப்போம். அப்ப ராமண்ணா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானே சொல்லிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் ரீட் பண்ணி அந்த அர்த்தம் சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நானே சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் நம்மளையும் ட்ரை பண்ண விடுவாங்க. அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம தப்பாவே சொன்னாலும் அவங்க கரெக்ட் பண்ணும்போது ஓ இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஆனா எடிட்டோரியல் படிங்க, அதே மாதிரி ஸ்பிளிட் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல டிஃபரன்ஸ் காமிக்க முடியுது. எனக்கே இங்கிலீஷ்ல ஆர்ஆர்பி பிஓ நான் நல்லாவே பண்ணல மெயின்ஸ். இது குவான்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங். ஆனா குவான்ஸ்ல நான் நல்ல அட்டம்ப்டே இல்லை, ஒரு 14 13 தான் கொடுத்துருந்தேன். ஆனா எனக்கு வந்து மெயின்ஸ் மார்க் 83 வந்துருந்துச்சு. ஏன்னா இங்கிலீஷ்ல எனக்கு 18 மார்க். இவங்க செக்ஷனல் கட் ஆஃப் எவ்வளோடா வச்சிருக்காங்கன்னு யோகேஷ்ட கேட்டேன். அவன் 14.5 ஏதோ சொன்னான். இவ்வளவு வச்சு எனக்கு எப்படா கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். ஆனா எனக்கு 18 மார்க் வந்துருந்துச்சு இங்கிலீஷ்ல. அதுவே பெரிய விஷயம் தான். ஏதோ போட்டாங்க. அப்புறம் வேற என்ன, படிக்கும்போது நல்லா தைரியமா நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைச்சே படிங்க. ஆனா படிக்கும்போது கண்டிப்பா அது முடியாது. நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஃபெயிலியரா பார்த்து வெறுத்து போயிரும். இப்ப நேத்து ரிசல்ட் எனக்கு இன்னுமே நம்பிக்கையே இல்லை. நான் இப்ப பஸ்ல வரும்போது கூட ஒரு தடவை எடுத்து பாத்துருவோமா நம்ம நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஏன்னா அப்படிதான் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையே இருக்காது. ஃபெயிலு பார்த்து அழுத்து போச்சு. அப்படிதான் இருக்கும். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகும். இப்ப இந்த நான் எஸ்பிஐக்குள்ள போகணும் அவ்வளவுதான் நினைச்சேன்னா, எனக்கு உண்மையாவே எஸ்பிஐ கிளர்க்கு கிடைச்சது சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம எஸ்பிஐக்குள்ள போயிட்டோம்டா அப்படி சொல்லிட்டு தான் இருக்குது. கஷ்டப்படாதீங்க யாருமே. எல்லாருமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா கிடைக்கும். நம்மளுக்கான ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி நினைச்சுக்கோங்க. ஒருவேளை இப்ப நம்ம ஃபெயில் ஆனாலும்
ஃபெயில் ஆயிட்டோம் கிடையாது, நம்ம சக்சஸ் தள்ளி போயிருக்கு அப்படி சொல்லி நினைச்சுக்கோங்க. நான்லாம் சும்மா சும்மா அழுதுட்டு இருப்பேன். இந்த பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதுல அரங்கநாதன் சொல்லுவான், அக்கா நீ அழுதுறாத, நான் வீடியோ எடுத்துருவேன், உன்னை வீடியோ எடுத்து எல்லாரும் குரூப்ல போட்டோம், நீ அசிங்கப்படுத்துவேன் சொல்லுவான். நான் பாட்டுக்கு அழுதுட்டு இருப்பேன். அருண், கேசவேலு, கவி, நாகராஜ், யோகேஷ் இவங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நீ எடுத்துருவக்கா. அவன் கவி லாஸ்ட் டைம் கூட சொன்னான், அக்கா நீ எங்க இருந்தாலும் படிச்சிருவக்கா, நீ எப்படா பாஸ் ஆயிருவக்கா அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி பாஸ் ஆயாச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது நீங்க படிக்கிறீங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க படிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு செட் ஆனா அந்த கேங்குக்குள்ள இருங்க, செட் ஆகலைன்னா நீங்க வெளியே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அவங்க எது நினைச்சிருவாங்களோ, இவங்க எது நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டு அங்கேயே இருக்காதீங்க. ஏன்னா அதனால கூட நம்மளுக்கு ஒரு வேளை ஒரு ஒரு இது இல்லாம இருக்கலாம். இப்படி படிக்கணும், இல்லைன்னா இவங்க இப்படி நினைச்சிருவாங்களோங்கிறதுக்காக நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாத முடியாத மாதிரி இருக்கலாம். அதனால படிங்க. ஆனா உங்களுக்கு செட் ஆகலைன்னா தனியா வந்து படிங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து சேர்ந்து படிக்கிறது நல்லாதான் இருக்கும். ஆனா ஒரு சில நேரம் வந்து என்னன்னா, எனக்கு தனியா படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணிரும். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் தனியா வந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நேரம் நானே வந்து என்ன பண்றோன்னே தெரியாம போயிருவேன். அப்பவும் நான் கொஞ்சம் தனியா விலகிடுற மாதிரி இருக்கும். இன்னொன்னு, இவன் எது நினைச்சிருவானோ அவன் எது நினைச்சிருவானோன்னு நினைக்காதீங்க. இன்னொன்னு, யாருக்குமே வந்து அவங்க மைண்ட்ல, அதாவது அவங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு பார்த்து யார்ட்டையும் பேசாதீங்க. அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கு. அவங்க இப்ப ஒரு எக்ஸாம் பாஸ் ஆயிட்டாங்கன்னா உடனே போய் ஒரு 10 பேர் பேசுவான். அதுவே அவங்க அந்த எக்ஸாம் பாஸ் ஆகலைன்னா அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. இது எனக்கு ஒரு 2-3 பேர் சொல்லி அனுப்பி விட்டது. அக்கா நீ பாஸ் ஆயிட்டு இதை நீ சொல்லணும் அப்படி சொன்னாங்க. சொல்லாம விட்டா அடிச்சிருவாங்க, அதனாலதான் சொல்றேன். அவ்வளவுதான். ம் இது குவான்ட்ஸுக்கு வந்து என்னது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஏற்கனவே வந்து மேக்ஸ் நல்லா வரும். அப்படி இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படித்தேன். படிக்கும்போது அவங்க அந்த 40 டேஸ் அந்த கோர்ஸ் போகும்போதே அவங்க நான் சொல்லிக் கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் உடனே மண்டையில ஏறிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீடியோஸ் பார்த்தேன் நிறைய. சிடபிள்யூஜில கார்த்திக் சார் வீடியோ நான் பார்ப்பேன். அவரு கொஞ்சம் பேசிக்ஸ்ல இருந்து போவாரு. அவரு வீடியோஸ் பார்த்துட்டு நானாவே அந்த மெத்தட்ல நானா ஒரு பிடிஎஃப் சிடபிள்யூஜிலேயே கூட எடுத்துக்கோங்களேன், எடுத்து தனியா சால்வ் பண்ணி பார்ப்பேன். நம்மளால முடியுதா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னால ஒரு ஒரு சில சம் போட்டுருவேன், ஒரு சில சம் போட முடியாது. அப்படி போட முடியாத சம்ம அதுக்கான வீடியோஸ் ஏதாவது தேடி எடுத்துருவேன், இல்லை யார்ட்டையாவது கேட்டு அதை நான் புரிஞ்சுக்குவேன். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க வந்து பேசிக்ஸ் கவர் பண்றதுக்கு மட்டும். பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டெஸ்ட் தான். டெஸ்ட், கரெக்ஷன் இது 2 தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க லாஸ்ட் எக்ஸாம் டைம்ல போயிட்டு பிடிஎஃப் போடுறேன் வீடியோ பாக்குறீங்கன்னா வேஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த டைம் பீரியட்ல பிடிஎஃப், வீடியோ இது 2 ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைம்ல டெஸ்ட் தயவு செய்து போடுங்க. டெஸ்ட் போட போட நம்மளுக்கு நல்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, கான்செப்ட் தெரிஞ்சா எல்லாவனையும் எல்லா சமமே போடுவான். ஆனா அந்த டைமுக்குள்ள எவன் போடுறான் அதுதான் மேட்ரு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கால்குலேஷனே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போட ட்ரை பண்ணுங்க. இப்ப வந்து டிவைட் பண்றதுலாம் கேன்சல் பண்றதுலாம் கொஞ்சம் பெரிய நம்பர்ல, இப்ப 25 போகும் அப்படிங்கும்போது நீங்க 5 டிவைட் பண்றது பேர 25 125 கூட போங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. எனக்கு கால்குலேஷன் ஃபாஸ்டா போடுவேன் நான். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் எஸ்பி கிளர்க்ல 38 ஏதோ குவான்ட்ஸ் அட்டம்ப்ட். அதனால எனக்கு அதுலதான் நல்லா ஏறிட்டு மார்க். கொஞ்சம் கால்குலேஷன் ஸ்பீடா போட பழகுங்க இப்பவே. அப்புறம் ரீசனிங்க்கு வந்து என்ன, பசில் தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். மிஸ்லேனியஸ் எல்லாமே போடுவான், எல்லாவனும் போடுவான். அப்படி இருக்கும்போது நீங்க பசில் இப்ப இருந்தே சால்வ் பண்ணி, அதுவுமே ஈஸியான லெவல் பார்க்காதீங்க. கஷ்டமான லெவல் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஈஸியானது வந்து சீக்கிரம் போட முடியும். நான் அதுதான் இந்த வருஷம் அந்த 25 ஸ்டார்ட் ஆகும் போதே நான் அதான் நினைச்சேன், எஸ்பிபிஓ தான்டா நம்ம டார்கெட் அப்படிங்கிற மாதிரி வச்சனாலதான் எனக்கு அதுக்கு எஸ்பிபிஓவும் கிளியர் ஆச்சு, அதுக்கு கீழே உள்ள எல்லா எக்ஸாமுமே கிளியர் ஆச்சு. நம்ம கஷ்டமான சம்மோ இல்ல ஒரு பஸ்ல போடும் போதுதான் ஈஸியானது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அப்புறம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை மறக்காதீங்க. எனக்கு அதாவது பாஸ் ஆன உடனே கங்க்ராச்சுலேஷன் சொல்றவங்களை விட ஃபெயில் ஆகும் போது கூட இருந்தவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தான் புரிஞ்சிச்சு. பிரிசில்லா, நர்த்தனா 2 பேரும் வேற லெவல். நான் வந்து பாஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட இருந்து தான் மெசேஜ் வரும், நான் ஃபெயில் ஆனாலும் அவங்ககிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும். அவங்க 2 பேரும் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நேத்து தான் தெரிஞ்சு. அப்புறம் அபிநயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, முடியும் நீங்க வாங்க. போன வட்டம் எஸ்பி கிளர்க்கு நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு போனேன். ஆனா அந்த எக்ஸாம் எனக்கு வேணும் வேணும்னு நான் ரொம்ப அந்த டைம்ல நினைச்சிட்டேன், மைண்ட்ல செட் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது எனக்கு குவான்ஸ்ல சரியா சொதப்பிட்டேன் நானு.
சொதப்பிட்டு குவான்ஸ் சொதப்பிட்டேங்கவே எனக்கு மனசே இல்ல. இது என்னத்த பாஸ் ஆக போறோம் அப்படின்ட்டு. ரீசனிங் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 கொஸ்டின் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. பெண்ணை கீழ வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இதுதான் வேணும்னு சொல்லி நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு போங்க. கண்டிப்பா முடியும். எஸ்பிஐ கிளர்க் அதான் பண்ணேன். எஸ்பிஐ கிளர்க் நம்ம கையில இல்லடா. ஏன்னா பிஓ வேற வச்சுட்டான் ஒரு வாரத்துல. அப்புறம் பிரிம்ஸ் சைக்கோமெட்ரிக் எல்லாம் இருக்கனால சரி இதை சும்மா பண்ணுவோம். ஆர்ஆர்பி இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுதான் போனேன். ஆனா பார்த்தா அந்த எஸ்பி கிளர்க்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அது நல்லா அங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே எனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தோடனே சொன்னேன். எங்க வீட்ல வேற எஸ்பிஐன்னு சொல்லிட்டாலே அன்னைக்கு விழுந்து விழுந்து கேட்பாங்க. எப்படி பண்ணுன நல்லா பண்ணியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நான் போனோடனே சொன்னேன் எனக்கு எஸ்பிஐ கிளர்க்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எங்க வீட்ல. அப்பதான் இவங்க எல்லாம் சொன்னாங்க ஏமா அவ கிடைக்குன்னு சொல்லிட்டா கிடைச்சிரும் அப்ப பாப்போம்னு சொல்லிட்டாதான் கொஞ்சம் இது ரிஸ்க் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க வீட்ல நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. படி எவ்வளவு முடியுமோ உன்னால படி, என்ன வயசு போயிருச்சா அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல என் தங்கச்சிங்க எனக்கு வந்து அப்படியே என் தூணே என் தங்கச்சிங்க தான். என் தங்கச்சிங்க என் கூட இருந்தா இன்னும் எவ்வளவு நாள் என்னால படிக்க முடியும், எவ்வளவு நாளும் எவ்வளவு பெரிய எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும் அப்படிதான். ஏன்னா அவங்கதான் எங்க அம்மா அப்பாவுக்கும் மேல அவங்க நல்லா என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தேவையானவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, படிச்சுட்டு இருப்போம் டிமோட்டிவேட் பண்ணதுக்காகவே வந்து பேசுவாங்க. ஆனா நம்மள ஏத்தி பேசுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கேட்காதீங்க, நம்பாதீங்க, அவங்ககிட்ட பேசாதீங்க. அவ்வளவுதான். வேற ஏதாவது கேக்கீங்களா? வேற கேட்க மாட்டேங்குது. ஓ, அப்படியா? ஐயோ, இது எனக்கு டைம் அந்த ஷெட்யூல் படிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் இன்னைக்கு காலையில குவான்ஸ் ரீசனிங் பார்க்கேன், இல்லைன்னா காலையில சி படிக்கனா நாளைக்கு வேற மாதிரி மாத்திருவேன். ஏன்னா எனக்கு அந்த டைம் என் மைண்ட் செட்டுக்கு எது படிக்க தோணுதோ அந்த மாதிரி நான் மாத்திக்குவேன். ஆனா நான் சொன்னா குவான்ஸுக்கு தான் அதிகமான டைம் வச்சிருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வராத சப்ஜெக்ட முட்டிட்டு இருக்கிறதுக்கு வர சப்ஜெக்ட்ல இன்னும் கொஞ்சம் ஏத்துனா போதும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் குவான்ஸோ ரீசனிங்கோ எதுலயோ ஏதாவது ஒரு செக்ஷன்ல வீக்கா இருப்பீங்கல்ல, வீக்கா இருக்கிறதுல வேணா கொஞ்சம் டைம் அதிகமா போட்டுக்கோங்க. மத்த செக்ஷன்ல எல்லாத்துலயும் வீக்கா இருக்காங்களா அவங்க சிரிக்கிறாங்க. அதாவது வீக்கா இருக்க செக்ஷன்ல கொஞ்சம் டைம் அதிகமா வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வருதுன்னா அதை ஒரு பிராக்டிஸ்லயே வச்சுக்கோங்க. எனக்கு அப்படியே ஸ்ட்ராட்டஜி வேற. அதனாலதான் நான் அதை கொஞ்சம் சொல்ல தெரியல எனக்கு அது. நான் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கான குவான்ஸை தான் முட்டி முட்டி பார்த்துட்டே இருப்பேன். இங்கிலீஷ்க்கு பார்ப்பேன். சார் கொஸ்டின் கேட்டுருவாரேங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்பேன். அவ்வளவுதான். இதுல எஸ்பிஐ கிளர்க்ல வேற செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. அதனாலதான் எனக்கு கிளியர் ஆயிருச்சு. இங்கிலீஷ்ல எத்தனை மார்க் எடுத்து வச்சிருந்தேன்னு தெரியல. என்னது ஏதோ சொல்றாங்க. சரி அவ்வளவுதானா? வேற எது கேக்கீங்களா? சிஏ வந்து ரெகுலரா படிச்சிருங்க. அதாவது இவ்வளவு மாசம் படிக்கணும் அவ்வளவு மாசம் படிக்கணும்னு படிச்சு 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 ரிவிஷன் போடாம அது மறந்து போறதுக்கு படிச்சதை தெளிவா படிங்க போதும். சிஏ வந்து கண்டிப்பா படிங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து குவான்ஸ் நல்லா எனக்கு இப்ப குவான்ஸ் வரும்னாலும் நான் ஆர்ஆர்பி பிஓல போய் குவான்ஸை சரியா சொதப்பிட்டேன். ஏன்னா எனக்கு அப்ப மைண்டே இல்ல என்னத்த எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கோம், என்ன நம்ம உள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஆனா எனக்கு அப்ப கை கொடுத்தது வந்து இங்கிலீஷும் சிஏவும் தான். இங்கிலீஷ் ஏதோ எதிர்பாராத விதமா வந்துருச்சு. சிஏ நல்லா கை கொடுத்துச்சு. நான் படிச்சது நல்லா கை கொடுத்துச்சு. சிஏ படிச்சிருங்க. ஏன்னா ஒரு செக்ஷன்ல தான் நம்ம வீக்கா இருப்போம். ஆனா அதுதான் நம்மளுக்கு 2-3 வருஷம் டைம் எடுக்க வச்சிரும். இங்கிலீஷ்ல எனக்கு அப்படிதான். போன வருஷம் 2024ல எனக்கு இங்கிலீஷ் செக்ஷன் கிளியர் ஆனதே கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லும் இங்கிலீஷ் செக்ஷன் கிளியர் ஆயிருச்சு. அதே மாதிரியே எனக்கு மெயின்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு. இன்டர்வியூவும் போனேன். அது எஸ்பிபிஓ இன்டர்வியூ எல்லாம் தெரியாம பாஸ் ஆயிட்டு அதுல ரொம்ப கஷ்டமும் பட்டேன். ஆனா பாஸ் ஆயிட்டு நல்லா பண்றவங்களும் இருக்காங்க. வேற தைக்கிங்களா? அவ்வளவுதானா? ம், சரி, தேங்க்யூ.